கூட்டணிக்கு விஜய் எடுத்த அதிரடி முடிவு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி தொடங்கியது முதல் பாரபட்சமின்றி பாஜக திமுகவிற்கு எதிராக அதிரடியான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் தனது நிலைப்பாட்டில் சற்று மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்ட இவர் மத்திய அரசை விமர்சிப்பதை நிறுத்திக் கொண்டார். மேலும் வரும் தேர்தலில் திமுக தாவேக இரு கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி என்று தனது கட்சியின் நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தார். இதற்கிடையே தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக பேச்சுக்கள் அடிபட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்க நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எந்தவித கூட்டணி அமைப்பை தேர்வு செய்ய போகிறது என்ற கேள்வி அரசியல் மேடையில் சூடு பிடித்துள்ளது. அதிக முக்கியமாக அதிமுக மற்றும் காங்கிரஸ் போன்ற பாரம்பரிய தேசிய மாநில கட்சிகளுடன் தாவேகா இணையும் வாய்ப்பே தற்போதைய அரசியலில் பேசு பொருளாக மாறியுள்ளது. தொடர்ந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்தனர். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்வோம் என தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு தேசிய தலைமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணியே கிடையாது என்று சொல்லி வந்த கருத்தையும் விஜய் தற்போது குறைத்துள்ளார். குறிப்பாக பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளால் விஜய் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளதாக சொல்லப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விஜய் போட்டியிடும் பட்சத்தில் திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத வகையில் முடிவுகள் அமையும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இவை அனைத்தையும் மனதில் வைத்தே விஜய் பாஜக அதிமுக கூட்டணிக்கு பச்சை கொடி காட்டியதாக சொல்கின்றனர். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக விஜய் துணை முதலமைச்சர் ஆவது உறுதி என கூறப்படுகிறது. அரசியலில் எந்த மாற்றமும் வரலாம் என்பதால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.